நடத்தியதே எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான். சொல்லுங்க, மரணத்தின் விளிம்பிலே, மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன். பாதாள குழியில் இருந்தப்பா, பாவத்தின் பாரத்தை, பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். ஓ இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உருவாக்கினீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. சொல்லுவோம், கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர், சொல்லுங்க, உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். உடைத்தீர், உருவாக்கினீர், சிட்சித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில இக்கட்டான வழிகளிலே நடக்க தேவன் நம்மை அனுமதித்திருக்கிறார். காரணம், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறபடினாலே. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமலேயே நாம் தவறினதான நேரங்களும் வழிகளும் உண்டு. அந்த நேரங்களிலே தேவன் நம்மை சீர்படுத்தும்படியாக, சரியாக்கும்படியாக நம்மை சில நேரங்களிலே
சிட்சியின் பாதையிலே தேவன் நம்மை நடத்துகிறார். எது விதமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகளின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லி தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அவர் வேண்டிக் கொள்கிறார். அவர் விசுவாச அறிக்கை பாருங்க, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. என்னை எதிர்க்கிற சத்துருக்களுக்கும் என்னை துன்பப்படுத்துவர்களுக்கும் கைக்கும் என்னை தப்புவியும் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே என்னை தப்புவிக்க மீட்டுக்கொள்ள வல்லவராயிருக்கிறேன். என்னை மீட்டு கொண்டீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. இதை அறியாதபடி நான் கடந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததான அநேக சோதனை நேரங்களில் நான் உங்களுடைய வார்த்தைகளுக்கு உமக்கு எதிராக நான் முறுமுறுத்திருக்கிறேன். கர்த்தாவே, அதெல்லாம் உங்களுடைய செவிகளில் கேட்டிருந்தோம். என் பேரில் நீர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து இம்மட்டுமாய் என்னை தாங்கி நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய மீட்பரும் இரட்சகரும் மெய்ப்பரும் பாதுகாக்கிறவரும் பராமரிக்கிறவரும் சுகமளிக்கிறவருமாய் வெற்றியை தருகிறவருமாக இருக்கிறார். அவர் ஒருவரே நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இயேசு என்றதான நாமம் மாத்திரமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நாம் சற்று நேரம் நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமாது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமாது. தூய சொல்லி துதித்திடும் நாமமாது. தூய சொல்லி துதித்திடும்
இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக சோதிட. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக சோதிட. உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜோதித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜோதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திர. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திர. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை ஒன்றுமகற்றிடும் நாமமது. தடை ஒன்றுமகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக சோதிட. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக சோதிட. சஞ்சலம் வருத்தம் வேதனை நேரத்திலே தாங்கி நடத்துகிறதான நாமம், தடையை முற்றுமாக அகற்றி போடுகிறதான நாமம் இயேசுவின் நாமம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சஞ்சலங்களும் வருத்தனும் வேதனைகளும் நோய்களும் பலவீனங்களும் நம்மை தாக்கி இருந்தாலும் தடைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றுகிறதான நாமம் அது. நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நாமம் அது. ஹல்லேலூயா. இந்த உயர்ந்த நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடினாலே தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். நம்முடைய அடைக்கலமும் கோட்டையும் பலனுமாக இருக்கிறார். நாம் நம்பி இருக்கிறதான துருகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஹல்லேலூயா எல்லா விதத்திலும் பாதுகாப்பை தருகிறதான அரணும் கோட்டையுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. எந்த அடைக்கலமே உம்மை திடவே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். எந்த அடைக்கலமே என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன்
எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக தான் தேவன் உருவாக்கினார். இந்த பூமியை, உலகத்தை உண்டாக்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு எல்லாம் நன்மையாய் இன்பமாய் கண்டது. நம்முடைய வாழ்க்கைக்காகவே அவர் அனைத்தையும் உருவாக்கினார். ஆனால் என்றைக்கு ஆதாம் ஏவாள் பிசாசுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்தாங்களோ அன்னைக்கே அவங்களுடைய கையில் இருந்த அதிகாரத்தை எல்லாம் சத்துரு பிடுங்கிட்டான். சத்துருவினால் பிடுங்கப்பட்ட அதிகாரத்தை மறுபடியும் நமக்கு பெற்றுத்தரும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரானாகிய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி பாடுபட வைத்து, நமக்காக ரத்தம் சிந்த வைத்து, நம்முடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நமக்கு விடுதலையை தரும்படியாக இயேசு சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்து நமக்கு பரலோக சந்தோஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த பரலோக சந்தோஷத்தை இந்த காலை வேளையில் மறுபடியும் இழந்து போய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை மறுபடியும் எடுத்து நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால் கடந்த நாட்களிலே நடந்ததான பலவீனங்களை, கீழே விழுந்ததான நேரங்களை நம்ம மறந்துட்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர் முடிவெடுத்தார், யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அவர் ஒரு முடிவெடுத்துட்டாரு. உலக தோட்டத்துக்கு முன்னமே இது ஏன் பிள்ளை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய புகழை தெரிவிக்கும்படியாக, என்னுடைய மகிமையை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி உலக தோட்டத்துக்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைத்தையும் நமக்காக உருவாக்கி வைத்தவர் மறுபடியுமாக நம்முடைய வாழ்க்கையில அந்த புயலை நீக்கி நம்முடைய வாழ்க்கையில தென்றலாக வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத. தைரியமா சொல்லுவோமா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியோ? அவர் முடிவெடுத்துட்டாரு. நீதான் என் பிள்ளை, நீதான் என் மகன், யாராலையும் மாற்ற முடியாது. குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளில் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என்னை புடமிட்டா உன்னாக துலங்கிடுவே. என்னை புடமிட்டால் உன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்த சொல்லை உணவு போல காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்த சொல்லை உணவு போல காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும்
அழிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிறோம் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிறோம் இயேசு பெரியவர். மனுஷனை பார்க்கிறோம் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிறோம் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிறோம் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிறோம் இயேசு பெரியவர். பட்ட பதவி பார்க்கிறோம் இயேசு பெரியவர், பட்ட பதவி பார்க்கிறோம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், எம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடோம் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடோம் இயேசு பெரியவர். அதிசயங்கள் செய்திடோம் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடோம் இயேசு பெரியவர். நம்பினோரை வாழ வைரோம் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைரோம் இயேசு பெரியவர். நம்பிக்கை நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கை நங்கூரம் இயேசு பெரியவர்.
உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு ராஜா பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்னும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு ராஜா பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசமும் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசமும் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார். அதிசயம் செய்வார் நீ கலங்காதே. அதிசயம் செய்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு ராஜா பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு ராஜா பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் உன்னில் பகையானதோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ சுற்றத்தார் உன்னில் பகையானதோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். மரக்கரம் தாங்குவார் கலங்காதே. மரக்கரம் தாங்குவார் கலங்காதே. மதுரமான வாழ்வு கசப்பானதோ ஓடி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ ஓடி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார் கலங்காதே. யாவையும் செய்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு ராஜா பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு ராஜா பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்னும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்னும் பெரியவரே. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. யுத்தங்களை நடத்துகிறவர் அவர் நல்லவர். நமக்காக நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறதான தேவன் அவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க நினைத்து பார்த்திராத காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய துவங்கிட்டார், செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அதை முடிவு பரியந்தம் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் அவரை மாத்திரம் நம்ம உறுதியாக பற்றிக் கொள்வோம். அவரை மாத்திரம் நம்முடைய நம்பிக்கையா வைத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. 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 நன்றி நன்றி நன்றி. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். அவர்
நல்லவர் வல்லவர் அதிசயமானவர் அதிசயமானவர் சேனைகளின் தேவர் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர் வல்லவர் அதிசயமானவர் அதிசயமானவர். அவர் நல்லவரும் வல்லவரும் நம்மை மீட்டுக் கொள்கிறவருமாக இருக்கிறார். நம்மை மீட்டுக் கொள்ள முடியாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. எத்தனை ஆழங்களிலே இருந்தாலும் தேவன் நம்மை தூக்கி எடுத்து அவர் மேல் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி நீரே சேற்றி நின்று நிறுத்தி நீரே கண்மலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் தந்தே துதி பாடுவே துதி பாடுவே. ஆராதிப்போ இயேசு ராஜனை ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே நம் கைகளை உயர்த்தினாய் ஆராதிப்போ இயேசு ராஜனை ஆராதிப்போ இயேசு ராஜனை ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே நம் கைகளை உயர்த்தினாய் ஆராதிப்போ இயேசு ராஜனை. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சொந்தமாக அவர் நம்முடைய பக்கமாக இருக்கும் பொழுது அவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. நீரென் சொந்தம் நீரென் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நீரென் சொந்தம் நீரென் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியே கீழிலோ உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீரென் சொந்தம் நீரென் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஹல்லேலூயா. சூரை செடியின் கீழே படுத்து உறங்கிக் கொண்டிருந்ததான துக்கத்தோடு இருந்ததான தம்முடைய மகனை அவர் ஆற்றி தேற்றி மறுபடியுமாய் அவனை தேவன் உயர்த்தினார், உபயோகப்படுத்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தோல்விகளும் பலவீனங்களும் சூழ்ந்திருக்கலாம். இந்த சூழ்ந்ததான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேங்கி போயிருக்கிற உள்ளத்தை அவர் பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சிறுமியும் எளிமையுமானவர்கள். கர்த்தரோ எப்போதும் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் நம்மை மறவாத தேவன். ஹல்லேலூயா. மாறாத நேசர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. மறவாத தேசர், மாறாத மீட்பர், மகிமைக்கு பாத்திரரே. அவர் என்றும் மாறாதவரும் மறவாதவருமாக இருக்கிறார். எல்லா மகிமைகளுக்கும் துதிகளுக்கும் அவர் ஒருவர் மாத்திரமே பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாத்திரரே மாயேகோவா, பாத்திரரே அப்பா பிதாவே, பாத்திரரே தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஒருவர் மாத்திரமே துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் துதித்து பாடுகிற பாடல்களுக்கு அவர் ஒருவர் மாத்திரமே பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய கண்ணின் மணி போல காத்ததான தேவன், இம்மட்டுமாய் நடத்தினதான தேவன், இனிமேலும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விடுவோம். தேவன் நம்மை தொடர்ந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. உடைய சமூகத்தில் நம்மை துதித்து ஆராதிக்க முடியாத கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததான எல்லா விதமான சோதனைகளுக்கு மத்தியிலும் எங்கள் விழாதபடி எங்களை காத்து கொண்டீரே.
எங்களை நிற்க செய்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எங்களை தொடர்ந்து வரும் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தொடர்ந்து வருகிற உங்களுடைய இரக்கத்திற்காக, உங்களுடைய கிருபைக்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே, அந்த இரக்கத்திற்கும் கிருபைக்கும் தகுதியுள்ளவர்களாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. வந்த ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கிருபையும் இரக்கமும் பெருகட்டும். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.